இல்லை. அப்புறம் இந்த உத்தரப்பிரதேசத்துல எல்லாருக்கும் தெரியும், சமீப காலத்துல இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வைரலா போய்கிட்ட ஒரு விஷயம் இப்போ கூட சோசியல் மீடியால வைரலா போய்கிட்டு இருக்கு. அது என்ன விஷயம்னா, ஒரு தங்கச்சி தன்னோட காதலன் அந்த வார்த்தையை சொல்றதுக்கே வாய் கூசுது, அவனை பிஞ்ச இதாலே அடிக்கணும் போல தோணுது. அப்படி அந்த பையனை நம்பி ஒரு பொண்ணு போய் சிக்கி சின்ன பண்ண மாதிரி ஒரு 8 கொடிய மிருகம் மனித மிருகத்தால அந்த பிள்ளை வாழ்க்கையை சீரழிச்சு சின்ன பண்ணாம அந்த குழந்தையே இப்போ உலகத்துல இல்லை. அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்துல. இதை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேச போறேன், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, சோசியல் மீடியாவில் உத்தரப்பிரதேசத்தில் அந்த குழந்தைய ஒரு பொண்ணை ஒரு காதலன் வந்து பார்த்தீங்கன்னா தனிமையில் போவதுக்காக ஒரு மலை மீது ஏறி போயிருக்கான். அந்த மலைக்கு மேலே போகும்போது அந்த பொண்ணு விசாரிச்சு எதுக்கு மலைக்கு மேலே கூட்டு போய் சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லாமல் அவனை நம்பி பெத்த தாய் தாமனுக்கு அப்புறம் ஒன்று கணவரை நம்புவா, இல்லைன்னா காதலை நம்புவா பொம்பளை பிள்ளையா. அப்படி நம்பி போன இடத்துல அந்த பிள்ளைய அந்த மலைக்கு கீழே ஒரு குழி இருக்கு அங்கே இறக்கி போயிருக்கான். சரி பேசதான் கூப்பிடா சொல்லி போயிருக்கு இந்த பிள்ளைய. ஆனால் அவன் செஞ்ச ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைய வர வச்சு அதுக்கு முன்னாடி 8 பசங்க அவங்க ஃப்ரெண்டு 8 பயிரோட வச்சு அந்த பிள்ளைய மாறி மாறி அந்த பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சு சின்ன பண்ணாமாக்கி, இந்த பிள்ளை இருந்தால் உண்மையை சொல்லிடுன்ட்டு அந்த பிள்ளையவே இல்லாமல் ஆக்கி பெற்றவங்களுக்கும் அதை நம்பி வந்த பயிர் இப்படி துரோகம் பண்ணி அந்த பெற்ற தாய் தாப்பனும் அந்த பிள்ளை இல்லாமல் பண்ணிட்டாங்க. நண்பர்களே, இது வந்து இப்போ சோசியல் மீடியாவில் படு பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த விதத்தில் நான் ஒன்று கேட்கேன், அந்த பிள்ளைய சீரழிச்சு மட்டும் பார்த்தா இல்லாமல் இப்போ சோசியல் மீடியாவில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 அந்த பிள்ளைய தவறான அந்த வீடியோலாம் எடுத்து அதை சோசியல் மீடியாவில் பரப்பி அந்த பிள்ளையோட மானம் மரியாதை கூட கொஞ்சம் இந்த பெற்ற தாய் தாப்பனுக்கு எவ்வளோ வலி இருக்கும் அப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த சோசியல் மீடியாவில். முதல்ல இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் அசிங்கமாக ஷேர் பண்ணுற ஒரு சில தெரு நாய்களை வந்து கண்டிப்பாக கைது பண்ணணும். முதல்ல தண்டனைகள் அதிகமானாதான் தவறுகள் குறையும். தண்டனை யாருமே கொடுக்க மாட்டீங்க அதிகமாக. அரபு நாட்டு நடக்கிற மாதிரி தண்டனைகளை கொடுத்தா இந்த மாதிரி பரதேசி பசங்க பெண்கள் மீது கை வைக்க மாட்டாங்க. உண்மையாகவே சொல்கிறேன். முதல்ல நான் இதை பேசினாலும் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் தப்பு இல்லையா, பிரச்சனையே கிடையாதுயா, கவலைப்பட போகிறதே கிடையாது. முதல்ல மத்திய அரசு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா, அதாவது அந்த மாநிலத்தோட முதலமைச்சர், அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், எல்லாரும் நான் ஒரு கோரிக்கை ஒரு கேள்வி ஒன்று வைக்கிறேன் ஐயா. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றேன், அந்த ஜூலிமா நீ மற்றதுக்கெல்லாம் விஜயனே ஆனால் நான் வந்துட்டு நீங்க அப்படி பண்ணுவீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு ஒரே குறை சொல்றீங்க. இந்த மாதிரி சம்பவத்துக்கு இந்த பிள்ளைக்கு ஏன் யாருமே வாய் திறக்க மாட்டீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் தவறுகளை வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க, தண்டனையை அதிகமாக ஆக்குங்க, கடுமையான தண்டனையை ஆக்குங்க. அப்போ தான் இந்த மாதிரி தவறு பண்ண மாட்டாங்க. தவறு பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு எல்லாருக்குமே இப்படி ஒரு தண்டனை நம்ம நாட்டில் இருக்கா, நம்ம முதலமைச்சர் இப்படி தண்டனை கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தோடு இருக்கும். எவனுமே பயப்படாமல் இருக்கிறனால தான் இந்த மாதிரி பிள்ளைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க ஐயா. முதல்ல பெத்த தாப்பம் ஒன்று சொல்லிக்கிறேன் ஐயா. நீங்கள் வந்து பெத்த தாய் தாப்பையன் ஒரு பிள்ளை வந்து கையில் செல்லை கொடுக்காம நிப்பாட்டுங்க. செல்போனால ஒரு பிள்ளை விளங்காமல் போகுது, நல்லா இருந்த பிள்ளைய கெடுத்து நாசமாக்குறாங்க. அந்த பிள்ளை செல்லில் என்ன பண்ணுது, யார்கிட்ட பேசுது, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு முதல்ல பெற்றவங்க வந்து அந்த செல்போனை வாங்கி பாருங்க ஐயா. என் வீட்லேயும் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, என் பிள்ளைய இன்னைக்கு 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என் பிள்ளைய வெளியே விட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. நான் வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் என் அம்மா நம்பி என் பிள்ளைய விட்டுருக்கேன். என்னதான் இருந்தாலும் ஒரு பெத்த தாய் தாம்பம் இருக்கும் போதே பிள்ளைய ஒம்பாக்கப்படுதாங்க. இப்போ தாய் தாம்பம் இல்லை, அப்போ இந்த பொட்ட பிள்ளை நிலைமை. முதல்ல இந்த காதல் பண்ணுற பிள்ளைல காதல் பண்ணுற தப்பு நான் சொல்லலை, காதலிக்கிறது நல்ல பையனை பார்த்து காதலிங்க, இவன் நல்லவனா அப்படின்னு விசாரிச்சு அதுக்கப்புறம் அவங்க கூட பழகுங்க. அவங்க கூட எங்கேயாவது போறீங்களா, அவங்க கூட தனிமையில் பேசணும்னு நினைக்கிறீங்களா, போங்க கோயிலுக்கு போங்க, மனசு விட்டு பேசுங்க. ஒரு பீச் இருக்கு, பார்க் இருக்கு, அங்கே உட்காந்து பேசுங்க. ஏன் தனியாக ஒரு மலைக்கு மேலே கூட்டு போய் அங்கே 10 பேர் அவங்க வர வச்சு இப்படி ஒரு சித்திரவதையான ஒரு கொடுமை, இந்த காதல் அப்படிங்கிற பேரில் அந்த பிள்ளையோட வாழ்க்கையை சீரழிச்சு சின்ன படமாக்கி ஒரு குடும்பத்தையும் நடுத்தர நிப்பாட்டுறீங்களே ஏன்டா? உண்மையாகவே உங்களுக்கு சத்தியமாக ஆண்டவன் ஒருத்தர் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நீதி அரசரும் சரி தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும். நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நாசமாக தான் போறியா? சத்தியமாக சொல்லுங்க, நாசமாக மண்ணா தெருமண்ணா பெருவியல, குட்டமண்ணா பெருவியா? உங்களுக்கு எவனுக்குமே கல்யாணம் முடியாது, குழந்தையும் இருக்காது, உங்களுக்கு எதுவுமே வேலை செய்யாதுல. சத்தியமா சொல்லும்ல, பொம்பளை பிள்ளைய வாழ்க்கையை சீரழிக்க எவனுமே நல்லா இருக்க மாட்டியும். அந்த பிள்ளைய வந்து தெய்வம்ல, பொம்பளை பிள்ளைய வந்து தெய்வம்.
இப்படி பண்ணிடல அந்த பிள்ளைய. அதுக்கு மேலே இந்த சோசியல் மீடியாவில் ஐயா அந்த பிள்ளையோட வீடியோ வந்து தேவையில்லாமல் பார்ட் ஒன் சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல அவனை கைது பண்ணுங்க ஐயா. முதல்ல அவங்கள கைது பண்ணி இந்த பிள்ளையோட வீடியோவை ஷேர் பண்ணி இந்த பிள்ளையோட மரியாதையும் மானத்தையும் ரொம்ப கூட கொஞ்சம் அசிங்கப்படுத்துகிறாங்க. அந்த பிள்ளையோட வீடியோ யாரும் ஷேர் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு நண்பர்களே. இந்த பதிவு மறக்காமல் நீங்கள் உங்களோட பதிவை கமெண்ட் பண்ணுங்கள். பெண் பிள்ளைங்க வச்சுருக்கேன், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கவலையாக இருக்குது இந்த வீடியோ பேசும்போது. அவங்க அந்த குழந்தைக்கு என்னோட ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னோட கண்ணீரஞ்சில் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே. நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம பேப்பர் ரெடி 648 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறேங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.